வெல்கம் டு our சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் கூர்க் வந்திருந்தோம் இல்லையா. ஸோ கூர்கில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த நிசர்கதாமா. குஷால்நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நிசர்கதாமா இருக்குது. இங்கே ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் இருக்குது. அது ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்கும். சுற்றி காவேரி ரிவர் தான் ஓடிட்டுருக்கு. சென்டரில் இந்த ஃபாரஸ்ட் மட்டும் ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்குது. அதில் ஒரு பார்க் மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டை கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, பெஸ்ட் ஷாப்பிங் ஏரியாவாகவும் இந்த பிளேஸ் இருக்குது. நிறையவே ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கு பின்னால் தான் நம்ம ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பேம்பு ஃபாரஸ்ட் மட்டும் தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷாப்பிங் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வர வெஹிக்கிள் பார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிக்கெட் எடுத்து தான் பார்க் பண்ணணும். ஆனால் பார்க்கிங் ரொம்பவே சேஃப். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சீசனல் டைமில் போனதுனால ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ப்ளஸ் டைமிங்கோட நீட்டாக கொடுத்துருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் ஓப்பன். நாம் பேம்பு ஃபாரஸ்ட்டுக்குள்ளால் என்டர் ஆகணும்னா இந்த மாதிரி இந்த பிரிட்ஜை தாண்டி தான் போகணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ஃபாரஸ்ட் ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்குது. அதை சுற்றி காவேரி ரிவர் தான் ஓடிட்டுருக்கு. நாங்கள் போன டைம் தசரா ஹாலிடேஸ் எல்லாம் இருந்த டைம். ஸோ தட் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. எப்போவுமே இப்படி தான் ரஷ்ஷாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது சீசனல் டைம் ஆனதுனால மட்டும்தான் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே என்டர் ஆனதுமே ஒரு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கும். அது நம்ம திரும்பி வரும்போது காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி மேப்பு போட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ தட் நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது. இங்கே நிறையவே காட்டேஜஸ் வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வெயிட்டிங் ஷெட் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறையவே பார்க்க முடியும். ஸோ தட் நீங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து சில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூர்கில் இருக்கிற பீப்புள் இருப்பாங்கள்ல, ட்ரைபல் பீப்புள், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட கல்ச்சர் அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக ஸ்டாச்சு பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரியலிஸ்டிக்காக. ஃபாரஸ்ட்டுக்குள்ளாலேயே பேர்ட்ஸ் பார்க் வச்சுருக்காங்க. தனியாக பேர்ட்ஸ் பார்க்குக்குன்னு டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் பேர்ட்ஸ் பார்க்குக்குள்ளே என்டர் ஆக முடியும்.
சிப்லைன் கூட வச்சுருக்காங்க. இன்கேஸ் நமக்கு சிப்லைனில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லை, நிறையவே ரோப் ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு தனியாக தான் டிக்கெட் வாங்கிக்கணும். ஃபாரஸ்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ரிவர் ஏரியாவில் என்டர் ஆகுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னவோ ரஷ்ஷாக இருக்கிறனாலையா இல்லை தண்ணி ரொம்ப நிறைய வந்துட்டுருக்கு அதனாலேயா என்னன்னு தெரியல, அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கேட்டை. 4 இயர்ஸ் முன்னால் நாங்கள் ஒரு ட்ரிப் வந்திருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ரிவர் ஏரியாலாம் ஓப்பனில் தான் இருந்தது. நாங்கள் நல்லாவே ரிவரில் என்ஜாய் பண்ணோம். ரிவரில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அந்த ஒரு தாட்டோடையே திரும்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, என்ட்ரன்ஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ தட் நமக்கு பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் ஈஸியாக போயிட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டிங் கூட இங்கே இருக்குது. ஆனால் இப்போது வாட்டர் நிறைய இருக்கனால அலோவ் பண்ணல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் நிசர்கதாமா பேம்பு ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.